Hello everyone. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து நம்பர் சிஸ்டம்ல ஒரு ப்ராப்ளம். Question that's square root of 19.36 plus square root of 0.1936 plus square root of 0.001936. ஸோ இந்த சம்மை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்றோம். இது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 488.4, 48.84, 4.884, 0.4884. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜஸ்ட் வாட்ஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து ஈஸியாக பார்த்தோன்னு சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா வந்துட்டு இதுலயே வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ல இருக்கிறதுல குட்டி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் அ குட்டி நம்பர், ஸ்மால் நம்பர். ஸோ இதில் எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி புள்ளி டெசிமல் இருக்கு? 6 டிஜிட்ஸ்க்கு பிஃபோர் டெசிமல் இருக்கு. ஸோ இது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆன்சருக்கு எத்தனை டிஜிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கும் அப்போ பார்த்தா 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். ஸோ அதை கெஸ் பண்ணி நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லிடுறோம். பிகாஸ் வந்துட்டு அதனுடைய டிஜிட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கு. 1936, 1936, 1936. ஜஸ்ட் பிளேஸ் வேல்யூஸ் மட்டும்தான் மாறி இருக்கு. கோயிங் ஃபார்வர்டாக இருக்குது. ஸோ அதனால டெசிமல் பிளேசஸ் கோயிங் ஃபார்வர்டாக இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இதில் கூட இருக்க ஸ்மால் நம்பரில் அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை டிஜிட்ஸ் பிஃபோர் வந்து டெசிமல் இருக்குன்னு பார்க்கணும். 6 டிஜிட்ஸ் பிஃபோர் டெசிமல் பிளேஸ் இருக்கு. ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில அந்த நம்பரை எடுக்கும் பொழுது அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர்ல எவ்வளோ டெசிமல் பிளேஸ்க்கு பிஃபோர் நம்ம வந்து டெசிமல் பிளேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 3 டிஜிட்ஸ். ஸோ ஆன்சர் மஸ்ட் பி இன் 3 டிஜிட்ஸ். ஸோ இப்படி வந்து டைரக்டா நம்மளால 1 செகண்ட்ல ஆன்சர் பண்ண முடியும். பட் நம்மளோட ப்ரொசீஜராகவும் நம்ம ஏன் இப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வாங்க ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 1936 அப்படிங்கிறது அந்த 19.36 100ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா we can get 1936 divided by 100. பிகாஸ் இது 2 டிஜிட் பிஃபோர் டெசிமல் பிளேஸ் இருக்கு. இதை வந்து நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து 1936ன்னு வரும். ஸோ எந்த ஒரு நம்பரையும் சேம் நம்பரால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோம் அப்படின்னா give the answer same. பிகாஸ் இப்போ வந்து 936 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதை a by a-வால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணாலும் நமக்கு வந்து ஏவு get cancel equal to 1. So same number is divided by the same number which gives 1. ஸோ அதனால நம்ம வந்து இந்த டெசிமல் பிளேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு 100ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். எங்கே வந்து 10,000ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். எங்கே 1 மில்லியனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஷூட்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஷூட்ஸ் ப்ராப்பர்ட்டி என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a by b. அது வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a divided by square root of b. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றோம். கீழே இருக்கிறது எல்லாமே ஸ்கொயர் நம்பர். 100ங்கிறது 10ஓட ஸ்கொயர், 10,000ங்கிறது 100 ஸ்கொயர், 1 மில்லியன் அப்படிங்கிறது 1000 ஸ்கொயர். ஸோ அதை நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆன்சர் போடுறோம். Next step ஓட answer root of 1936 divided by 10 plus root of 1936 divided by 100 plus root of 1936 divided by 1000. இப்போ அந்த டாப்ல இருக்கிறதுல வந்து root of 1936 காமனா இருக்கு. வெளியே எடுத்துறோம். வெளியே எடுத்துட்டா 1 by 10, 1 by 100, 1 by 1000 இதெல்லாம் வந்து அடிஷன் டேர்ம்ஸ்ல இருக்கு. ஸோ இது மறுபடியும் டெசிமலா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 0.1, 0.001, 0.001 எழுதலாம். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 0.111 which is multiplied by square root of 1936 அப்படின்னு வரணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936ங்கிறது நமக்கு என்ன ஆன்சர் நமக்கு தெரியாது. பட் ஆனால் வந்துட்டு 0.111 அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது டெசிமல் பிளேஸ் 3 digits before இருக்கணும். Square root of any integer will give the answer as integerங்கிறது தெரியும். ஸோ வந்துட்டு இதுல வந்து எந்த ஒரு டெசிமல் பிளேஸும் இருக்க போறது கிடையாது. ஸோ our answer is 4.884. ஸோ நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1936 என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை இப்படிலாம் ஷார்ட் ஃபார்மில் போட வேணாம், எனக்கு வந்து எக்ஸாக்டாக வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைசேஷனில் என்ன யூஸ் பண்ண முடியும்? இது வந்து 2ஆல டிவைட் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம
டைரக்டா என்ன பண்ணலாம் 36ங்கிறது 4 ஆல் டிவைட் ஆகும். அதனால 4 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். divisibility test for 4 யூஸ் பண்ணா 4 4s are 16, balance 3, 33, 8 4s are 32, balance 1, 4. ஸோ இங்க வந்து 11ஓட divisibility test ஃபாலோ பண்ணுது. 4 plus 4 அந்த ஆட் டிஜிட்டோட சம்மும் ஈவன் டிஜிட்டோட சம்மும் ஈக்குவலா இருந்தா 11ஆல divisible ஆகும். இது divisibility test for 11 வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ 11 போட்டோம்னா 4 11s are 44, 4 11s are 44. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் 11 times 4 is 44, 44 into 44 is 44 square. So 1936 வந்து 44 square ஆகுதுனா so square root of 1936 வந்து 44, 44 times 0.111 இதை நம்ம மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 4.884. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தோன்னா எப்படி ஆன்சர் பண்ணலாம், செகண்ட் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இன்வால்வ் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்வால்வ் பண்ணி கடைசி ஸ்டெப்புக்கு முன்னாடி எப்படி கன்க்ளூஷன் கொடுக்கலாம், அதே மாதிரி சப்போஸ் கடைசி ஸ்டெப் வரைக்கும் வரணும்னா அதுக்கு என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் ஒன்று வந்து 3 அப்ளை பண்ணியிருக்கோம். ஒன்று ஷூட்ஸ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து நார்மல் டெசிமல் எக்ஸ்பான்ஷன், இன்னொன்று வந்து divisibility டெஸ்ட், இன்னொன்று ஃபேக்டரைசேஷன். ஸோ டோட்டலி வந்து 4 டைப்ஸ் ஆஃப் branches of number theory நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.